தொழில்நுட்ப முன்னேற்றம் ஓவிய கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற நிலையில் தர்மபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே ஓவியர்கள் சங்கமித்து திருமண வரவேற்பு பதாகைகளை கையால் வரைந்து புதிய முயற்சியை செய்துள்ளனர். டிஜிட்டல் பேனர்களை மிஞ்சும் அழகில் உருவாக்கப்பட்ட இவை பார்வையாளர்களை அசர வைக்கும் வகையில் அமைந்துள்ளன. எனக்கு இந்த வாழ்க்கை அளித்தது எனக்கு தூரிகை தான், இந்த ஓவியம் ப்ரஷ்ஷு. இதன் மூலம் நான் என்னுடைய பசங்க என்னுடைய இதை நினச்சி நல்லா படித்தாங்க. ஒருத்தர் டாக்டராகவும் ஒருத்தர் என்ஜினியர் முடிச்சுட்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. இது இப்போ இந்த நவீன காலத்தில் ஓவியங்கள் அழிஞ்சு வருது. அந்த ஓவியக்கு புத்துயிர் கொடுக்குற மாதிரி என்னுடைய கனவு இது. என் பையன் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம். அதே மாதிரி எங்கள் பசங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதை வச்சு என்னுடைய மாவட்டத்தில் இருக்கிற ஓவியர்கள் வெளி மாவட்ட ஓவியம் எங்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பாக அந்த ஓவியத்தை வரைஞ்சி மக்கள் முன்னாடி கொண்டு போகணும். மீண்டும் அழிந்து வரும் ஓவியத்தை தொழில்துறை ஓவியர்களாக கஷ்டப்படுற எங்கள் மாதிரி ஓவியர்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி அளிக்க அந்த படத்தை வரைஞ்சி எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த செஞ்சுருக்கேன். நாடு புதிய கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்பங்களை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் ஓவிய கலைகள் மிகவும் நலிவடைந்து வருகிறது. டிஜிட்டல் பிரிண்டிங் தொழில்நுட்பத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதனால் நாடு முழுவதும் உள்ள ஓவிய கலைஞர்களுக்கான வருவாயும் தொழிலும் மிகவும் நலிவடைந்து வருகிறது. இந்த ஓவிய கலைஞர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை நடத்துவது என்பது பெரும் சவாலாகவே இருக்கிறது. சார், அதாவது நவீன காலத்தில் வந்த பின்னாடி ஓவியத்துறை மறைஞ்சு போச்சு. ஆனால் எங்கள் மாதிரி இருக்கிற தொழில்துறை ஓவியெல்லாம் நிறைய தொழிலை விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வரைஞ்சிருக்கிற படத்தை பார்த்துட்டு இது ஓவியம் வரைஞ்சால் டிஜிட்டல் பேனராக எங்களாலும் இதை செய்ய முடியும், பேனருக்கு ஈக்குவலாக அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை எங்களை சுற்றி இருக்கிற ஓவியர்கள்லாம் ஒரு சிறப்பாக எதிர்காலம் அமைஞ்சால் நல்லது. மக்கள்கிட்டையும் ஒரு விழிப்புணர்வாக இருக்குது. இந்த ஓவியம் வரைஞ்சது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பழைய காலத்தை புதுப்பிச்ச மாதிரி இருக்குது. இனி வரும் காலங்களில் ஓவியர்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடைச்சா நான் சந்தோஷமாக இருக்கும். இந்த நிலையில் ஓவிய கலைகளை புதுப்பித்து நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக டிஜிட்டல் பேனர்களை விட கையால் வரைந்த ஓவியங்கள் சிறப்பாக இருக்கும் என்பதை பொதுமக்களுக்கு நிரூபிக்கும் விதமாக தர்மபுரி மாவட்டம் கடத்தூர் அடுத்த ரேகடாஹள்ளி ஓவிய ஆசிரியர் கனகராஜ் மகன் திருமணத்திற்கு ஓவியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வரவேற்பு பதாகைகளை வரைந்து வைத்துள்ளனர். நான் சேலத்திலிருந்து வந்திருக்கேங்க. இங்கே ஓவியர் கனகராஜுங்கிறவரை கூப்பிட்டு டிஜிட்டல் தேவையில்லை, கையில் தான் செய்யணுன்ட்டு பெயிண்டிங்கை செய்யணும் அப்படின்ட்டு என்னை அழைச்சிருக்காரு. அந்த முறையில் கையில் செய்கிறதுனால நமக்கு ஓவியம் அழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு ஒரு சான்ஸ் இவர் நிறையா செலவு பண்ணி ஆர்ட் ஒர்க் வேணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தில் அழைச்சதுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. தொலைவில் இருந்து பார்த்தால் பிரிண்டிங் பேனர் போல தோன்றும் இந்த ஓவியங்கள் அருகில் சென்று பார்க்கும் பொழுது கலைஞர்களின் கைவண்ணத்தின் அழகை வெளிப்படுத்துகிறது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஓவிய கலைஞர்கள் ஒன்றிணைந்து கடந்த 10 நாட்களாக டிஜிட்டல் பேனர்கள் வைக்கப்படுகின்றன. கம்பிகளில் ஒட்ட வைத்து அதன் பிறகு வர்ணங்களை பூசி கையாலேயே மணமகன் மணமகள் படமும் பல்வேறு ஓவியர்களின் படங்களையும் வரைந்து திருமண மண்டபத்திற்கு அருகில் வைத்து வரவேற்பு கொடுத்துள்ளனர். நான் இந்த தொழிலுக்கு வரும்போது புதுசாக வரும்போது அப்போ தான் கற்றுக்கிறேன். நான் கற்றுக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா 2004 இந்த டிஜிட்டல் பேனர்னு ஒன்று வந்தது. அந்த தொழில் மேலே இருந்த ஆர்வம் எனக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏன் அந்த தொழிலை நம்ம விடணும், நம்ம கை வேலைப்பாடும் அந்த டிஜிட்டல் வேலைப்பாடும் அது வேறுபாடாக இருக்குதோ. ஆனால் கை வேலைப்பாடு ஒரிஜினாலிட்டி அந்த இதெல்லாம் கிளாரிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் கை வேலைப்பாடு ரொம்ப வருஷத்துக்கு அது இருக்கும். அந்த டிஜிட்டல் பேனருன்றது ஒரு அப்போதைக்கு அவசரம்தான். அந்த அவசரத்துக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் இல்லை ஒரு 6 மாதம் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இந்த கை வேலைப்பாடுன்றது ரொம்ப வருஷம் நீடிச்சிருக்கும். நம்ம ஏன் அந்த தொழிலை விடணும் அப்படின்னு மறுபடியும் அந்த தொழிலுக்கு நான் மறுபடியும் வந்தேன். அது கற்றுக்கிட்டேன், முழுமையாக கற்றுக்கிட்டேன். இந்த கை வேலைப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் மறுபடியும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த கல்யாணம் எங்கள் மாமா, சொந்த மாமாவுடையது. அவர்கிட்ட தான் நான் தொழிலை கற்றுக்கிட்டேன். அவர் தான் எனக்கு குருநாதர். அவர் பையனுக்கு தான் மேரேஜ். இந்த மேரேஜில் பார்த்திங்கன்னா நல்லபடியாக அது நம்ம கை வேலைப்பாடு காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு 10 நாளாக இங்கே தங்கி முழுமையாக அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஓவியர்கள்லாம் வர வச்சு ஒரு 10-15 பேராட்ட இந்த வேலையை ஒரு 10 நாளாக செஞ்சோம்.
விளம்பர பதாகைகளை அச்சிடுவதற்கான செலவை சேமித்து ஓவியர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற நல்ல நோக்குடன் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஓவியர்கள் ஒன்றிணைந்து அழைக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் கைப்பொழிவு திறனை முன்வைத்து திருமண மண்டபம் முழுவதும் பிரம்மாண்டமான வரவேற்பு பதாகைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பதாகைகளை பார்க்கின்ற மக்கள் அதன் அருகில் நின்று செல்ஃபி எடுத்துக் கொண்டு செல்கின்றனர். டிஜிட்டல் ஃப்ரேம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஃப்ரேமை யூஸ் பண்ணி அதை பிரிண்டிங் இதில் வந்து இல்லாத நம்ம கையில் ஸ்கெட்ச் பண்ணி டீட்டெயில் பண்ணி இது வந்து அக்ரிலிக்கு மாதிரி செய்துகிட்ருக்கோம். வாட்டர் பேஸ் தான் இது. வாட்டர் பேஸில் இந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம். கடந்த சில ஆண்டுகளாக ஓவிய தொழில் நலிவடைந்துள்ள நிலையில் தற்போது புது வாழ்வு பெறும் வகையில் ஓவிய கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. மேலும் டிஜிட்டல் பிரிண்டிங் பேனரால் ஓவியர்களின் வேலை வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஓவியர்களின் நலன் கருதி அரசின் விளம்பர பதாகைகளை ஓவியர்களுக்கு வழங்க வேண்டும். பொதுமக்களும் இதுபோன்ற ஓவியர்களின் கைவண்ணத்தில் தீட்டப்படும் விளம்பர பதாகைகளை வைப்பதற்கு முன்வர வேண்டும் என ஓவியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த முயற்சி ஓவியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுத்தப்பட்டதுடன் பாரம்பரிய ஓவிய கலையின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு நினைவூட்டுகிறது. இந்த வேலைப்பாடுக்கும் டிஜிட்டல் வேலைப்பாடுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். ஒரிஜினாலிட்டி நல்லா கிடைக்கும். இந்த வேலைப்பாடு மறுபடியும் எங்களுக்கு வாழ்வாதாரம் வரணும். அரசாங்க வேலையை வந்து எங்களுக்கே கொடுக்கணும், ஓவியர்களுக்கே கொடுக்கணும். இடையில் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் நிறைய பேர் எடுத்துகிட்டு எங்களுக்கு சப்கான்ட்ராக்ட் மாதிரி விட்றாங்க. அதிலே பாதி பணம் அவங்க எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு அதில் அந்த பாதி பணத்தை வச்சு மெட்டீரியல் வாங்கி நாங்கள் எங்களால் செய்யவும் முடியல. அதனால் முழுமையான வேலையை வந்து முழுமையாக எங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அரசாங்கத்தை நான் வேண்டிக்கிறேன். இது வந்து முதல்வர் கவனத்துக்கு போகணும், மாவட்ட நிர்வாகத்துக்கு, மாவட்ட ஆட்சியருக்கெல்லாம் போகணும். எங்களுக்கு அது ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். நன்றிங்க.